ரொம்ப பேர் இன்னைக்கு வந்துட்டு இந்த இடுப்பு வலி, முட்டிக்கால் வலி, அப்புறம் வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன். இந்த மூலிகைக்கு பேர் வந்து பிரம்ம விருட்சக மூலிகைன்னு சித்தருங்க இதுக்கு வச்ச பேர். இது சாதாரண மூலிகை கிடையாதுங்க. இது வந்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை, முருங்கை தண்டம். சரி, இதுல பெரிய வைத்தியத்தை நான் சொல்லி தரேன். இந்த முருங்கைக்கீரை எடுத்து ஓகே, ஒரு 2 இருக்கு. இதுக்கு இருக்குன்றது இதுக்கு பேர் இருக்குன்னுவாங்க. இந்த 2 இருக்குல 3 இருக்கு எடுத்து, கீரைய வந்துட்டு எடுத்துட்டு, ஒரு இடிக்கல்ல கொஞ்சம் 1 பாதியமா கொஞ்சம் நச்சு போட்டுட்டு, கொஞ்சம் இடிச்சிருங்க. இந்த காம்ப நல்லா இடிச்சிட்டு, எல்லாத்தையும் வெட்டி ஒரு பானையில போட்டு, ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்த போட்டு, அந்த தண்ணிய வந்து பாயில் பண்ணி, எப்படி பாயில் பண்ணதுக்கிட்டா, இப்ப அடுப்புல வந்து 2 நெருப்பு இருக்கும். ஒண்ணு வந்து பெரிய நெருப்பு, சின்ன நெருப்பு. பிக் ஃபயர், ஸ்மால் ஃபயர்ன்னு சொல்லுவோம். 20 சின்ன நெருப்ப வந்து தொறந்து 20 நிமிஷம் அத வந்து பானையில போட்டு மூடிட்டு, அந்த தண்ணிய பாயில் பண்ணுங்க. அது கொதிக்கணும் அவசியம் இல்ல. 20 நிமிஷம் முடிஞ்சோனே அடைச்சிட்டு, ஓகே, ஆற வச்ச பிறகு ஒரு ஜார்ல ஊத்திட்டு, அந்த தண்ணிய பருகிட்டு வாங்க. தொடர்ந்து 7 நாளைக்கு இந்த தண்ணிய நீங்க பருகுங்க. உங்களுடைய சிறுநீர் சுத்தமாகும். ரத்தம் பிளட் சர்க்குலேஷன். இப்ப டன்னு கணக்குல சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்களா மருந்து? ஓகே, ஒரு நாளைக்கு 10, 30, 40 மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்களா? இந்த கழிவெல்லாம் வெளியாக்கி உங்களுடைய சிறுநீர் நல்லா போகும். இந்த முட்டிக்கால், இடுப்பு வலி, ஜாயிண்ட் வலி, எலும்புகளுக்கு வந்து ரத்தம் ஊடுருவி வருவதற்கு இந்த மூலிகை, அதாவது முருங்கைக்கீரையோட நான் சொன்ன இந்த வைத்தியம் வந்துட்டு செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.